அனைவருக்கும் வணக்கம். இன்று ஹார்ட் ஷேப்பில் எப்படி பின்னுவோம் வயர் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹார்ட் ஷேப்புக்கு 2 வயரு 7 அடியில் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். அந்த 2 வயரையும் 2 ஈக்குவலாக சமமாக மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு ஒரு வயரை லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு வயரை வச்சு பேசிக் நாட் போடணும். இந்த மாதிரி வயரை மடிக்கணும். மடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த வயரை வச்சு நம்ம பார்த்த வயரை மேலே எடுத்து போட்டு சைடில் இருக்கிற வயரை அந்த லூப்புக்குள்ளே கோர்க்கணும். கோர்த்து டைட் வச்சோமாக்கும் பேசிக் நாட் கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி வயரை வச்சுட்டு நம்ம பக்கம் இந்த வயரை எடுத்து லூப் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு இந்த சைடு மடித்து அந்த சைடும் மடிச்சுட்டு இந்த சைடு உள்ளதை அந்த லூப்புக்குள்ளே கோர்க்கணும். கோர்த்தா அது ஒரு நாட்டு கிடைக்கும். ஆனால் பிறண்டு இருக்கும். அதுக்கடுத்து நார்மலாக இருக்கும், மாறி மாறி வரும். இழுக்கணும். டைட் வச்சுட்டு திருப்பி இந்த வயரை இப்படி மடிச்சுட்டு இந்த சைடில் இருக்கிறது இப்படி மடித்து அடுத்த சைடும் மடிச்சுட்டு அதுக்கு அடுத்த சைடு உள்ள வயரை அந்த லூப்புக்குள்ளே கோர்க்கணும். மொத்தம் 4 வயரு. 2 வயரு சைடில் மடிச்சுட்டு ஒரு வயர் லூப்பு இருக்குல்ல அந்த லூப்புக்குள்ளே இன்னொரு வயரை கோர்த்தமாக்கு ஒரு பேசிக் நாட் கிடைக்கும். அடுத்த தடவை இப்படி பிறண்டு இருக்கும் வயரு. அதை மடிச்சுட்டு அடுத்த தடவை இங்கிட்டு மாட்டி அந்த சைடில் இருக்க வயரை அந்த லூப்புக்குள்ளே கோர்க்கணும். இதே மாதிரி தான் தொடர்ந்து பின்னிட்டு வரணும். சைடில் இந்த மாதிரி மடித்து வரும். இப்படி வைக்கிறப்ப நல்லா டைட்டாக இழுத்து வச்சு பண்ணணும். இப்படி லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வயரை மடிச்சுட்டு அடுத்த வயரும் மடிச்சுட்டு அடுத்த சைடு இருக்கிறத லூப்புக்குள்ளே மாட்டி எடுத்துகிட்டு டைட் வைக்கணும். இது 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த மாதிரி பின்னிடணும். இப்போ 10 சென்டிமீட்டர். அடுத்து அதை திருப்பி அடுத்த பக்கம் திருப்புறதுக்கு இந்த மாதிரி வயரை மடிச்சுக்கிறணும். நம்மளை பார்த்த வயர் இருக்குல்ல அதை மடிச்சுட்டு மேலே உள்ள வயரை கீழே ஊடி மடித்து அடுத்து மேலே கூடி மடிக்கணும். இப்படி மடிச்சிடணும். மடிச்சுட்டு நல்லா பிடிச்சிட்டு இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைடு உள்ளதை அந்த பக்கம் உள்ள லூப்பில் கோர்க்கணும். கீழே கூடி எடுத்து போய் கோர்க்கணும். அந்த சைடு உள்ளதை மேலே கூடி எடுத்து இந்த பக்கம் உள்ள லூப்பில் கோர்க்கணும். கோர்த்துட்டு மெதுவாக டைட் வைங்க. இப்போ நம்மளுக்கு அடி திருப்பிடுறோம், கார்னர் திருப்பிடுறோம் அந்த சைடு. இனி கீழே ஊடி நம்ம பின்னிக்கிட்டே வரணும் தொடர்ந்து. இப்படி நல்லா டைட் வச்ச கொஞ்சம் மெதுவாக பார்த்து வைங்க. நம்மளுக்கு பேசிக் நாட் கிடைக்கும். அதே மாதிரி தான் அடுத்து நம்ம பின்ன மாதிரியே தொடர்ந்து பின்னிகிட்டே வரணும். அதில் 10 சென்டிமீட்ரு பின்னணும். இந்த இதில் 9 சென்டிமீட்ரு வரைக்கும் பின்னிட்டு வரணும். நல்லா கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து லூப் ஃபார்ம் பண்ணி வைக்கணும். இப்படி லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அது சைடு மாற்றிட்டு இந்த சைடு மடக்கி அந்த லூப்புக்குள்ளே பக்கத்தில் இருக்க வயரை கோர்த்து டைட் வைக்கணும். இதே மாதிரி தொடர்ந்து பின்னணும். பிளாஸ்டிக் வயரில் எப்படி ஹார்ட் பின்னுவது என்பதை நம்ம பண்ணி பார்க்குறோம். கொஞ்சம் லூஸாக ஆகும். அதை நம்ம 2 பக்கமும் இறுக்க பிடிச்சிட்டு டைட் வைக்கணும். இப்போ இது 9
சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னியாச்சு. நல்லா டைட்டாக இழுக்க பிடிச்சிக்கிட்டு பின்னணும். பின்னி முடிச்சுட்டு இந்த வயரை கோர்க்கணும். இப்போ இந்த சைடு உள்ள வயரை ஆப்போசிட்டில் கோர்க்கணும். அங்கிட்டு இருக்கிற வயரை இந்த சைடு கோர்க்கணும். அதே மாதிரி இந்த சைடு உள்ள வயரை ஆப்போசிட் வயரில் கோர்க்கணும். ஆப்போசிட்டாக மாற்றி மாற்றி கோர்த்துருங்க. நல்லா கோர்த்துட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கட் பண்ணி விடணும். எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் 3 வயர் பண்ணியிருக்கேன். இதை நம்ம குளூ கன் வச்சு ஒட்டணும். இந்த மாதிரி வச்சு ஒட்டிடணும். குளூ கன் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சி கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சுருந்தா ஒட்டிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஹார்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டேக்கு யாருக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பின்னி கொடுக்கலாம். நான் இதை வால் ஹேங்கராக பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு கீ செயினாக பண்ணலாம், வால் ஹேங்கராக பண்ணலாம். நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். என் சேனலை பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். இந்த மாதிரி 3 இது பண்ணிவிட்டு அதே மாதிரி ஷைனிங் பேப்பரில் இந்த மாதிரி ஹார்ட்போர்டையும் கட் பண்ணி அது கீழே வச்சு ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு பாசி அதுக்கு மேலே வச்சு அழகுக்காக இந்த மாதிரி பாசியில் வச்சு ஒட்டுறேன். இந்த க்ளூ கன் வச்சு டக்குன்னு ஒட்டணும், இல்லாடி காஞ்சிருது. இந்த மாதிரி சுற்றி வச்சா அழகாக இருக்குதுல்ல, அதுக்காக பாசி வச்சிடுறேன். அதுக்கடுத்து மீன் வயலில் பூ பின்னிருக்கிறேன். அந்த பூ எப்படி பின்னணுன்றது என்னுடைய சேனலில் இருக்குது. அதையும் சைடில் ஒட்ட வச்சுட்டா இன்னும் அழகாக இருக்குது. மூணு ஹார்ட் செஞ்சுருக்கிறேன். செஞ்சுட்டு அந்த பூவும் சைடில் செஞ்சு ஒட்டியாச்சு. இதே மாதிரி 3 ஒட்டிட்டு அதுக்கடுத்து உள்ள நூலில் குஞ்சம் மாதிரி செஞ்சு அதில் ஒட்டியிருக்கிறேன். உள்ள நூல் இந்த மாதிரி 4 விரலையும் சேர்ந்து சுற்றிக்கிறணும். 50
ரவுண்டு சுற்றணும். 50 ரவுண்ட் சுற்றிட்டு உள்ள நூல் முனியில் நல்லா இறுக்கியாக கட்டிட்டு கீழே வந்து சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுறோம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊசி நூலை வச்சு பாசி கோர்க்கணும். வால் ஹேங்கர்ன்றனால இந்த மாதிரி கொஞ்சம் வச்சா இன்னும் அழகாக இருக்குன்ட்டு செய்கிறேன். உங்கள்கிட்ட என்ன கலர் பாசி இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. அதில் ஒரு 10-15 பாசி கோர்த்துருக்கேன். ஒவ்வொன்றிலையும் கோர்த்துட்டு நான் 5 குஞ்சை வச்சுருக்கிறேன். 5 குஞ்சை வச்சுட்டு இந்த குளுக்கண்ணை வச்சு கீழே அடியில் கூடி ஒட்டி விட்டுறணும். எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கீழே கூடி ஒட்டி விட்டால் நமக்கு அழகான சூப்பரான வால் ஹேங்கர் ரெடி ஆகிடும்.